அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். நல்ல வலது கையை உயர்த்தி உம்மை துதிப்பேன். இந்த 6வது மாதத்துக்காய் துதிப்பேன். இந்த 5 மாதம் காத்ததுக்காய் துதிப்பேன். 6வது மாதத்தில் என்னை நீர் கொண்டு வந்ததுக்காய் துதிப்பேன். எல்லாவற்றையும் நன்மையாய் நடத்துனதுக்காய் மை துதிப்பேன். நன்மையாய் நடக்க போறதுக்காய் துதிப்பேன். கிருபைக்காய் துதிப்பேன். அற்புதத்துக்காய் துதிப்பேன். அதிசயத்துக்காய் துதிப்பேன். அல்லேலூயா. உமது கிரியைகள் அதிசயமானவைகள். சொல்லுங்க, இந்த மாசம் எனக்கு ரெட்டிப்பான அதிசயங்கள், ரெட்டிப்பான அதிசயங்கள் ஆண்டவர் சொன்னா நடக்கும். தான் தேவ சித்தம். தேவ சித்தத்தை அறிஞ்சிட்டீங்கன்னா உனக்கு ரெட்டிப்பான அதிசயம். எதுலலாம்? பேங்க் பேலன்ஸ்ல. ஆமா, உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லணும்ல. என்னது சாட்சி? மிராக்கிள் மணி. அல்லேலூயா. நாங்கள் ஒரு கணிசமான ஒரு தொகையை என்ன பண்ணேன், ஒரு ஊழியத்தில் போய் ஒரு ஊழியக்காற்றை விதைச்சேன் வெள்ளிக்கிழமை. அந்த ஊழியக்காரனுக்கு ஏற்கனவே ஒரு அபிஷேகம் மிராக்கிள் மணி கிடைச்சிச்சு. அவருக்கு 2000 ரூபா கிடையாது, 2 லட்ச ரூபா கிடைச்சிச்சு. நான் போய் சோமன்ட்டு வந்தேன். அன்னைக்கு போன இடத்துல ஒரு ஊழியக்காரர் பேசியிருந்தார், தூதர்கள் உங்களுக்கு முன்பாக போய் வேலை செய்வார்கள். நான் உடனே நம்பிக்கையோடு கூட அதை ஏற்றுக்கொண்டேன். நம்பிக்கையோடு கூட இந்த காணிக்கையை விதைச்சேன். பாருங்க, நேற்று எப்பொழுதுமே நான் எல்லா மாசமும் ஒவ்வொரு டிவிஷனுக்கும் பணத்தை என்ன பண்ணுவேன், கட்டி கட்டி உள்ள வச்சிருப்பேன். அதை வச்சு கணக்கு எழுதி வச்சிருப்பேன், மறந்துடக்கூடாது. அப்போ பார்க்க 50 ரூபா கட்டு 4, 10 ரூபா கட்டு 2, 20 ரூபா கட்டு 6, 100 ரூபா கட்டு, 200 ரூபா கட்டு, 500 ரூபா கட்டுன்னு இப்படி என்ன பண்ணியிருப்பேன். இந்த ஹாஸ்டலுக்கு வர்ற காணிக்கையெல்லாம் என்ன பண்ணுவேன், மொத்தமாக சேர்த்து வச்சு எழுதி 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 கட்டு போட்டு வச்சுருப்பேன், ரப்பர் பாயிண்ட் போட்டு 2 அப்போ நேற்று காலையில் புதுசாக எடுத்து பார்க்கேன். ஏன்னா நேற்று மீட்டிங் நடக்கு, செலவுக்கு ரூபா கொண்டு போகணும்ல, அதுக்குள்ள பணத்தை எடுக்க பார்க்குறேன். அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு கட்டு இருக்கு. அல்லேலூயா. அப்பதான் நான் ஆண்டவர் சொன்னாரு, எக்ஸ்ட்ரா ஒரு கட்டு 50 ரூபா இருக்கா, இது பேர் மிராக்கிள். இது எவ்வளவு இருக்கு? 2050 ரூபா இருந்தது. ஏக்குனா உனக்கு ஆரம்பம் இது. இனி வரும் 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 எல்லை இல்லாத மிராக்கிள் மணி. அல்லேலூயா. அதான் சொன்னேன், நம்பிக்கையின் சிறைகள் என்பதற்கு கைதிகளே வீட்டுக்கு போங்கள். எங்க போங்க? காட்டுக்கு போகாதீங்க. யோனா மாதிரி ரோட்டுக்கு போகாதீங்க. யோனா மாதிரி கடலுக்கு போகாதீங்க. நீங்க எங்க போங்க? வீட்டுக்கு போங்க. கைதியா இருக்கியா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, சிறைப்பட்டு இருக்கியா? நீ எங்க போ? வீட்டுக்கு போ. எந்த வீட்டுக்கு? தேவனுடைய வீட்டு இருக்கு. கைகளை தட்டி, எந்த வீட்டுல சமாதானம் இருக்கு? பெத்தேல், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அது ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனே, ஏன் வெளியே நிக்கிற? உள்ள வா. நீ உள்ள வந்தாலும் ஆசீர்வாதம், வெளியே போனாலும் ஆசீர்வாதம். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் தர விரும்புகிறவர். அதுதான் தேவனுடைய சித்தம். இந்த நெகோமி பெத்தேலை விட்டு, பெத்லகேமை விட்டு எங்க போயிட்டா? மோவாப்புக்கு போயிட்டா. அங்க போய் சிறைப்பட்டு, நம்பிக்கை இழந்து, புருஷனை இழந்து, 2 பிள்ளைகளை இழந்து, ஒரு மருமகளை இழந்து, ஒரு மருமகளோடு கூட வந்தா. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கிடணும், தேவனுடைய சித்தம் பெத்லகேமிலே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க சொல்றாரு பாருங்க, கைதிகளே வீட்டிற்கு போங்கள், இப்பொழுது நீங்கள் நம்பிக்கை கொள்ள இடம் உண்டு. என்ன உண்டு?
நம்பிக்கை கொள்ளணும். சும்மா பிரசங்கத்தை கேட்டா பாதாது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சும்மா பிரசங்கத்தை கேட்க